பாரிஸின் தென்கிழக்கு புறநகர் பகுதிகளில் தனது சொந்த வீட்டையே ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்க முடியாத விரக்தியில் தாய் ஒருவர் விபரீத முடிவெடுத்துள்ளார். குறித்த தாய் ரயில் தண்டவாளத்தில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது குழந்தைகளுடன் வீடற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த பெண் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுத்தும் பலனில்லாத நிலையில் இந்த முடிவை எடுத்துள்ளார். இந்த நிலையில் சட்டம் எதனையும் செய்யவில்லை என கத்தியபடி ரயில் நிலைய மின் கம்பத்தில் ஏறி தற்கொலைக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். தன்னுடைய சொந்த வீடு இருந்தும் அதில் வசிக்க முடியாமல் தெருவில் தூங்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த தாய் அந்த இடத்திற்கு நகர மேயர் நேரில் வர வேண்டும் என்று பிடிவாதமாக கோரிக்கை வைத்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டது. அங்கிருந்த வாகன ஓட்டி ஒருவர் அந்த பெண்ணிடம் பேசி அவரை ஓரளவுக்கு அமைதிப்படுத்தினார். சம்பவ இடத்திற்கு விரைந்த மேயர் அந்த பெண்ணுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தார். அதன் பின்னரே அவர் கீழே இறங்கி வந்தார். உடனடியாக நகரசபை மற்றும் போலீசார் தலையிட்டு அந்த வீட்டில் இருந்த ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றினர். வாடகைதாரர்கள் என பொய் கூறி வீட்டை ஆக்கிரமித்தவர்கள் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து அந்த பெண் தனது வீட்டிற்கு மீண்டும் குடியேறினார். மீண்டும் ஆக்கிரமிப்பு நடக்காமல் இருக்க வீட்டின் பூட்டுக்கள் அனைத்தும் மாற்றப்பட்டுள்ளன.